தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற வகையில் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொஹிதீனுக்கு தமிழ்நாடு உருது முஸ்லீம் நலச்சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியை தமிழ்நாடு உருது முஸ்லீம் நலச்சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் சையது ஜஃபார் சந்தித்தார். இஸ்லாமியர்கள் எப்போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே ஆதரவளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற வகையில் பேசியுள்ளதை கண்டிப்பதாக தெரிவித்தார். திமுகவுக்கு எப்போதும் இஸ்லாமியர்கள் துணை நிற்பார்கள் என்று கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது மற்ற கட்சிகளைப் போல் ஒரு கட்சி மட்டுமே தவிர தமிழகத்தின் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் வீடு அல்ல. 3% இடஒதுக்கீட்டை தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். புனித ஹஜ் பயணங்களுக்கு சலுகைகளை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. இதை யாரும் இஸ்லாமியர்கள் மறந்திருக்க மாட்டோம். ஒருபோதும் நம் உயிர் உள்ளவரை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிப்போம். மிக விரைவில் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும். இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற வகையில் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொஹிதீனுக்கு தமிழ்நாடு உருது முஸ்லீம் நலச்சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியை தமிழ்நாடு உருது முஸ்லீம் நலச்சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் சையது ஜஃபார் சந்தித்தார். இஸ்லாமியர்கள் எப்போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே ஆதரவளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற வகையில் பேசியுள்ளதை கண்டிப்பதாக தெரிவித்தார். திமுகவுக்கு எப்போதும் இஸ்லாமியர்கள் துணை நிற்பார்கள் என்று கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது மற்ற கட்சிகளைப் போல் ஒரு கட்சி மட்டுமே தவிர தமிழகத்தின் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் வீடு அல்ல. 3% இடஒதுக்கீட்டை தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். புனித ஹஜ் பயணங்களுக்கு சலுகைகளை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. இதை யாரும் இஸ்லாமியர்கள் மறந்திருக்க மாட்டோம். ஒருபோதும் நம் உயிர் உள்ளவரை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிப்போம். மிக விரைவில் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.